ஒன் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். கடவுளின் தேசம் என அழைக்கப்படுற கேரளா சமீப காலமாக பருவமழையின் போது சோதனைகளை தொடர்ச்சியாக சந்திச்சிட்டு இருக்கு. அந்த வகையில் 2018க்கு பிறகாக ஒரு மிகப்பெரிய பேரிடர், அதையும் தாண்டிய ஒரு மிகப்பெரிய பேரிடர் தற்பொழுது கேரளா நிகழ்ந்திருக்கு. வயநாட்டில் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவில் 300க்கும் மேற்பட்டோர் பலியாயிருக்காங்க. 200க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயிருக்காங்க. சிலர் உயிரை தவிர எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற சூழல் இருக்கு. தாயை இழந்து, தந்தையை இழந்து, உறவுகளை இழந்து, உடைமையை இழந்து இன்னைக்கு நிற்கிறாங்க. இது போன்றதொரு சூழல் தமிழ்நாட்டிற்கும் ஏற்படக்கூடும். நம்ம இப்போவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், சூழலியல் நிபுணர்கள் தமிழ்நாடு அரசை எச்சரிக்கிறாங்க. இந்த பேரிடரை தேசிய பேரிடராக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா சிஎம் பினராயி விஜயன் கோரிக்கை வச்சுருக்காங்க. இது தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் அப்படின்றதுல பலருக்கும் விருப்பம் தான். அதில் யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் இது இயற்கையான பேரிடரா செயற்கையான பேரிடரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தால் இது செயற்கையான பேரிடர், மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட பேரிடர் அப்படின்றதான் சுற்றுச்சூழல் ஆர்வலோட குற்றச்சாட்டாக இருக்குது. இந்த பேரிடர் ஏற்பட்ட போது அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கேரளாவை குற்றம் சாட்டி விமர்சிச்சிருந்தாங்க. அதாவது மத்திய வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னதாகவே எச்சரிக்கை கொடுத்திருந்தது. அதை பொருட்படுத்தாமல், அதை கண்டுகொள்ளாமல் விட்டதுனால தான் இவ்வளோ பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு குற்றம் சாட்டியிருந்தாங்க. அதற்கு கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் தன்னுடைய பதிலில் அதாவது ஆரஞ்சு அலர்ட் தான் முதல்ல விடுக்கப்பட்டது. அதாவது 6லேருந்து 20 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அலர்ட் விட்டுருந்தாங்க. ஆனால் அது ஒரே நேரத்தில் 50 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை கொட்டி தீர்த்தது. அதுவும் முதல்ல நிலச்சரிவு ஏற்பட்டதுக்கு பின்னாடி தான் ரெட் அலர்ட்டே கொடுக்கப்பட்டது. இதில் குற்றம் சாட்டுவதற்கான நேரம் அல்ல, அரசியல் செய்வதற்கான நேரம் அல்ல. இப்போ காலநிலை மாற்றம் ஏற்பட்டிருக்கு, நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த காலநிலை மாற்றம்ன்ற டேர்ம் ரொம்ப முக்கியமானது. ஸோ சமீப காலங்களில் ஏற்படுற இது போன்ற விபத்துகளுக்கு இந்த காலநிலை மாற்றம் தான் காரணம் அப்படின்றதான் சுற்றுச்சூழல் ஆர்வலோட, சூழலியல் நிபுணர்களோட எச்சரிக்கையாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் பினராயி விஜயன் கஸ்தூரி ரங்கனோட அறிக்கையை ஏற்க மறுத்துட்டாரு. கேரளாவில் அதை அமல்படுத்த தவறிவிட்டார். அதாவது என்ன அறிக்கை அப்படின்னா, காடுகளை காடுகளோட பாதுகாப்பை தவிர பிற விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது, வேளாண்மை நிலங்களை வேளாண்மை சார்ந்த விஷயங்கள் தவிர மற்றவற்றுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற அந்த ரெக்கமெண்டேஷனை கேரளா ஏற்க மறுத்துடுச்சு. ஆனால் இன்னைக்கு காலநிலை மாற்றம் பற்றி பினராயி விஜயன் பேசுகிறாரு அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. இது போன்ற பேரிடர்களை நம்ம உற்று நோக்கணும் அப்படின்னா, பிரிட்டிஷ் ஆட்சியிலேருந்து இந்த தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆங்கிலேய ஆட்சியின் போது இயற்கையாக இருந்த காடுகளை அழித்துவிட்டு அவர்கள் தங்களோட லாப நோக்கத்திற்காக வருமானம் ஈட்டும் செடிகளை, தேயிலை ஆகட்டும், காஃபி ஆகட்டும், ரப்பர் ஆகட்டும், அது போன்ற மரங்களை நட்டதால் தான் இது போன்ற பேரிடர்கள் தற்பொழுது நடைபெற்று இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இயற்கையாக இருக்க மரங்கள் வேரை பிடித்து ஆழம் வரைக்கும் இருக்கும். இவங்க செயற்கையாக வருமானத்திற்காக, கொள்ளடிப்பதற்காக நடப்பட்ட இது போன்ற மரங்கள் அவர்கள் லாபம் ஈட்டத்திற்கு பயன்பட்டது. மாறாக இயற்கையை கெடுத்துருச்சு, அந்த காடுகளோட அமைப்பை கெடுத்துருச்சு. அதைத்தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். என்னதான் சுதந்திரம் அடைந்தாலும் அதன் பிறகு நாம் அதை சரி செய்ய தவறிட்டோம். திரும்ப இயற்கையான மரங்களை எங்கே நட தவறிட்டோம். ஏற்கனவே இருந்ததை விட மோசமான கட்டுமானங்களை திரும்ப திரும்ப கட்டிகிட்டு இருக்கோம். மனிதரோட நடவடிக்கை ரொம்ப எல்லை மீறிடுச்சு. இங்கே மலை பிரதேசங்கள் ரெசார்ட் கட்டுறது, வணிக வளாகங்கள் கட்டுறது, விவசாயம் செய்கிறது, அந்த இயற்கையான மரங்களை தவிர லாப நோக்கத்திற்காக நாம் தனியாக பிளான்ஸ் பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள் தான் இது போன்ற பேரிடர்களுக்கு காரணம். இவையெல்லாம் தான் காலநிலை மாற்றத்திற்கு காரணம். அந்த காலநிலை மாற்றத்தோட அதீத வெளிப்பாடு தான் இது போன்ற பெருமழை, பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பார்த்திங்கன்னா, சமீப காலமாக நம்ம நிறைய செய்திகள் கேள்விப்படுறோம். 6 மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை 1 மணி நேரத்தில் கொட்டி தீர்த்தது. இதுவரை 50 ஆண்டுகளில் காணாத மழை பெஞ்சிருக்கு, 25 ஆண்டுகளில் காணாத மழை பெஞ்சிருக்கு, அதீத வெயில். இது வரலாற்றிலேயே 50 ஆண்டுகளுக்கு பிறகாக இந்த ஒரு நாள் அதிகபட்ச வெயில் பதிவாயிருக்கு. காட்டுத்தீ, பெருவெள்ளம், அதே போல் கடல் நீர் மட்டம் உயர்வு, பனிப்பாறை உருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்காங்கே நிறைய சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. இதற்கெல்லாம் காரணம் இந்த காலநிலை மாற்றம் தான் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க.
இதற்கு முன்னதாக வயநாட்டில் ஒரு நிலச்சரிவு ஏற்பட்ட போதே வந்து மேற்கு தொடர்ச்சி மலையோட சூழலியல் நிபுணர்கள் குழு தலைவர் மாதவ் கட்கில் வந்து சில எச்சரிக்கைகளை வந்து கொடுத்தனர். அதாவது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை வந்து தன்னுடைய இயற்கையான படிவங்களிலிருந்து மாறிக்கிட்டு இருக்கு. இதே போல ஒரு சூழல் இருந்தால் மேற்கு தொடர்ச்சி மலையே இல்லாத சூழல் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையே காணாமல் போகும் ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபாயத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தார். ஸோ அந்த எச்சரிக்கையை வந்து பொருட்படுத்த தவறிட்டோம். ஸோ அதை வந்து நம்ம இப்போ கண் முன்னாடி காண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சூழலியல் ஆய்வாளர்கள் வந்து நம்மளை எச்சரிக்கிறாங்க. இது கேரளாவில் மட்டும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில், ஹிமாச்சலில் வந்து பெருமழை, பெருவெள்ளம், அங்கேயும் வந்து உயிர் பலி, 50க்கும் மேற்பட்டோர் அடித்து செல்லப்பட்டாங்க, 20க்கும் மேற்பட்டோர் பலின்ற மாதிரியான செய்திகள் வந்துட்டு இருக்கு. இது இங்கே மட்டும் இல்லை, அஸ்ஸாம் ஆகட்டும், சிக்கிம் ஆகட்டும், மேகாலயா ஆகட்டும், உத்தரகாண்ட் ஆகட்டும், ஹிமாச்சல் ஆகட்டும், கடந்த 6 மாதங்களில் தொடர்ச்சியாக இது போன்ற செய்திகள் வந்துகிட்டே இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இதுக்கு மேலேயாவது நம்ம இதை உணரலை அப்படின்னா இது இன்னும் வந்து மோசமான விளைவுகளை வந்து சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை எச்சரிக்கிறாங்க. வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட அந்த 3 இடங்களில் ஒன்றான மேப்பாடின்ற இடத்துக்கும் ஊட்டிக்கும் இடையான தூரம் வந்து வெறும் 106 கிலோமீட்டர் தான். வயநாட்டில் பெய்தது போல ஒரு பெருமழை இங்கே பெய்திருந்தது அப்படின்னா ஊட்டியில் வந்து ஒரு மிகப்பெரிய பேரிடர் ஏற்பட்டிருக்கும். அதனால் வந்து வந்த பின்னாடி பார்ப்போம் அப்படின்னு நினைக்காம வரும் முன் காப்போம் அப்படின்னு நினச்சி தமிழ்நாடு அரசு வந்து விழிப்போடு செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வந்து எச்சரிக்கிறாங்க. ஊட்டி ஆகட்டும், கொடைக்கானல் ஆகட்டும், வால்பாறை ஆகட்டும், கோத்தகிரி ஆகட்டும், இது போன்ற இடங்களில் வந்து அதிகமான நிலச்சரிவுகள் வந்து அவ்வப்போது ஏற்பட்டுகிட்டே இருக்குது. ஸோ இந்த போன்ற இடங்களை வந்து கவனத்தில் கொள்ளணும். அரசு வந்து அதுக்கு வந்து உரிய நடவடிக்கைகளை வந்து எடுக்கணும். மாதவ் கட்கில் வந்து ஏற்கனவே கொடுத்திருந்த அந்த அறிக்கைகளை, அந்த எச்சரிக்கைகளை வந்து நம்ம வந்து கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பூ உலகின் நண்பர்கள் குழு வந்து தமிழக அரசுக்கு வந்து கோரிக்கை எடுத்திருக்காங்க. என்னென்ன மாதவ் கட்கில் கேட்டிருக்காரு, என்னென்ன வந்து அட்வைஸ் கொடுத்திருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். அதாவது வந்து சூழல் கூருணர்வு மண்டலங்கள், அது நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளில் உள்ள வணிக வளாகங்கள், கட்டுமானங்கள், ரெசார்ட்ஸ் போன்றவற்றை வந்து அப்புறப்படுத்தணும். அங்கே புதிதாக மேற்கொண்டு எந்த கட்டுமானங்களையும் அனுமதிக்கக்கூடாது, சுரங்கம் போன்றவற்றை அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையை வந்து குறிப்பிடுது. அதே போல் வந்து அந்நிய மரங்களை அல்லது வந்து அங்கே அந்த இயற்கைக்கு சம்பந்தமற்ற மரங்களை அப்புறப்படுத்திவிட்டு இயற்கைக்கு தோதான மரங்களை வந்து மீள் உருவாக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே போல் வந்து ஏற்கனவே மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் உள்ள நீர்மின் நிலையங்களில் விரிவாக்கமோ புதிதாக ஒரு கட்டுமானமோ செய்யக்கூடாது அப்படின்ற கோரிக்கையும் வைக்கிறாங்க. அதே போல் வந்து ஆண்டுதோறும் வந்து உதகையில் நடத்தப்படுற மலர் கண்காட்சி, அதை வந்து காண்பதற்கு லட்சக்கணக்கானோர் வந்து ஒரே நேரத்தில் வந்து ஒன்று திரள்றாங்க. ஸோ வந்து முன்னாடி வந்து நம்ம சுற்றுலாவை என்கரேஜ் பண்ணுறதுக்காக அப்படி ஒரு மலர் கண்காட்சி வந்து நடத்தப்பட்டது. ஆனால் தற்பொழுது வந்து இப்போ இருக்க சூழலில் வந்து அதை வந்து வேற எங்கேயாவது மாற்றணும். அந்த மலர் கண்காட்சியை வந்து மேட்டுப்பாளையத்துக்கோ வேற எங்கேயாவது மாற்றணும். உதகையில் வந்து தொடர்ச்சியாக அந்த கண்காட்சியை நடத்துவது வந்து சரியாக இருக்காது அப்படின்ற எச்சரிக்கையும் கொடுக்குறாங்க. அதே போல் வந்து நீலகிரியில் வந்து நிலச்சரிவு குறித்த ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக லேண்ட்ஸ்லைட் மேனேஜ்மெண்ட் அமைக்கணும் அப்படின்ற கோரிக்கையும் வச்சிருக்காங்க. வயநாடு நிலச்சரிவு எதிரொலியாகவும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் எச்சரிக்கைக்கு பிறகாகவும் திண்டுக்கல், நீலகிரி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, விருதுநகர், தேனி, திருப்பூர் என மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களை கண்காணிக்க வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. கண்காணிப்பு ஒரு புறம் இருந்தாலும் சூழலியல் நிபுணர் மாதவ் கட்கில் அறிக்கையை முழுவதுமாக அமல்படுத்தினால் மட்டுமே ஆபத்து நிகழாமல் தவிர்க்க முடியும் என்பதே நிபுணர்களின் ஒருமித்த குரலாக உள்ளது.